வீட்லேயே ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, தட்டை வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் பச்சரிசியை 2 மணி நேரம் போல் ஊற வச்சு காய வச்சு இடியாப்ப மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரைச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 7 வரமிளகா, 10 பல் பூண்டையும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த மாவில் வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் 1 பிஞ்சு சோடா உப்பும் 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 கப்பு மாவுக்கு வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட வந்து வரமிளகாவும் பூண்டு ஜீரகம் அரைச்ச விழுதையும் வந்து இதோட சேர்த்துட்டு 1/4 கப் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து நெய்யும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை உருக்கி மாவோட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு பட்டர் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி ஒரு கப் ஏதாச்சும் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டை அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் வந்து இந்த தட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு 2 சைடுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. வரமிளகாவை ஊற வைக்காமல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தட்டை வந்து கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.